ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயஸ்ரீ. இப்போது நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு என் மனைவி ஒரு ஏலியன். ஆசிரியர் பா. சிவகுமார். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு சுற்றுலா பயணி, பேப்பர் வியாபாரியும் கூட. வேற்று கிரகத்தில் உள்ள பல இடங்களை சுற்றி பார்ப்பதே என் ஒரே பொழுதுபோக்கு. அப்படி நான் சுற்றி பார்த்த பல இடங்களில் என் கைடாக வந்தவள்தான் என் மனைவி. அவள் ஒரு ஏலியன். பூமியில் உள்ள மனிதர்களும் வேற்று கிரகத்தில் உள்ள ஏலியன்களும் திருமணம் செய்வது சர்வ சாதாரணமாக அப்போது மாறியிருந்தது. என் பெற்றோர் நான் ஒரு ஏலியனை திருமணம் செய்து கொள்வதை விரும்பவில்லை. நாட்கள் சென்றன. முதல் குழந்தை உருவான போது என் பெற்றோர் எங்களை ஏற்றுக்கொண்டனர். என் மனைவியின் வீட்டில் ஆரம்பம் முதலே எங்கள் காதலுக்கு ஆதரவு இருந்தது. என்னுடைய கம்பெனி தயாரிக்கும் பேப்பர் வேற்று கிரகங்களில் உள்ள எல்லா கடைகளிலும் இருந்தன. பூமியில் அது ஒரு சாதாரண பேப்பர், ஆனால் அங்கு அது ஒரு பேப்பர் கண்ணாடி. எனக்கு போட்டியே இல்லை. நான் அந்த அளவுக்கு எல்லா இடத்திலும் லஞ்சம் கொடுத்து வைத்திருந்தேன். போட்டியாளர்கள் உருவாகிறார்கள் என்பது தெரிந்தால் முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவேன். ஒரு நாளில் தினமும் 4 தடவை பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் சென்று வருவேன். பூமியில் எனக்கு பல பிரம்மாண்டமான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் இருக்கின்றன. என் மனைவி எப்போதாவது என் பெற்றோரை பார்க்க பூமிக்கு வருவாள். சில மணி நேரங்களில் இருந்துவிட்டு மகனை கூட்டிக் கொண்டு சென்று விடுவாள். அவளுக்கு பூமியின் வெப்பநிலை ஒத்துக்கொள்ளவில்லை. என் பெற்றோர்களோ வேற்று கிரகத்துக்கு செல்ல உடலில் தெம்பில்லை. என் பையன்களின் நடவடிக்கைகளை வீடியோவில் பார்த்து மகிழ்வார்கள். நான் ஒரு ஏலியனை மனைவியாக மணந்து கொண்டேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று என் உறவினர்கள் பயந்தனர். அவள் எப்படி பேசுவாளோ, எப்படி நடந்து கொள்வாளோ என்ற தயக்கம் இருந்தது. அவளுடன் பேச பேச அந்த தயக்கமும் மறைந்து போனது. தொழில் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்தன. எங்களுக்கு 3 குழந்தைகள் உருவாயினர். மூவருமே அவள் அம்மாவின் சாயலில் இருந்தனர். மூக்கு மட்டும் என்னை போல மூவருக்கும் இருந்தது. என் மனைவி எப்போது கோபப்படுவாள் என்பது அவள் தலையில் உள்ள செடியை பார்த்து சொல்லிவிடுவேன். நம்மை போல தலை அவளுக்கு மேலே முடிகள் கொண்டு மூடியிருக்காது. அவளுக்கு தலையின் மேலே மூளைக்கு பதிலாக ஒரு செடி இருக்கும். திறந்திருக்கும் அந்த செடிதான் அவர்களை சிந்திக்க வைக்கும். மேலே உள்ள செடிகள் ஆடினால் அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த செடியின் இலையில் வெள்ளை வெளிச்சம் உண்டானால் மிகுந்த சந்தோஷமான உணர்வுடன் இருப்பாள் என்று பொருள். அவளின் தலைக்கு மேலே உள்ள செடியை தொட்டால் அவ்வளவுதான், நம்ம உயிருக்கு உத்தரவாதமில்லை. என் 3 மகன்களும் பூமியில் படிப்பதை அவள் விரும்பவில்லை. இங்கு பூமியில் ஏலியன்களுக்கென்று தனிப்பட்ட பள்ளிக்கூடம் உருவாகவில்லை. ஆனால் பாடத்திட்டம் உண்டு. மனிதர்களும் ஏலியன்களும் சேர்ந்து படிக்கும் பள்ளிகள் பூமியில் உண்டு என்றாலும் ஏலியன்கள் 150 பேர்கள் மட்டுமே இங்கு ஸ்காலர்ஷிப் பெற்று படித்து கொண்டிருக்கிறார்கள். என் மனைவி அவள் இருக்கும் இடத்தில் 3 மகன்களையும் படிக்க வைத்தாள். நான் தினம் தினம் பூமிக்கும் வேற்று கிரகங்களுக்கும் 4 முறை சென்று வருபவன். காலம் செல்ல செல்ல வாரம் 1 முறை ஆனது. பின்பு மாதம் 1 முறை ஆனது. நான் இல்லாமலே என் பிசினஸில் பணம் கொட்டியது. திடீரென்று ஒரு நாள் என் மனைவி என்னை ஏலியனாக மாறச் சொன்னாள். குழந்தைகளுக்காக மாறுங்கள் என்றாள். நான் ஒரு கணம் திகைத்தேன். பூமியில் உள்ள மனிதர்கள் ஏலியனாக மாறினால் நினைத்து பார்க்க முடியாத இலவசங்களை எடுத்து கூறினாள். இலவசமாக சொந்த வீடு, சொந்த கார், ஏலியன் நாட்டு குடியுரிமை மற்றும் ஏகப்பட்ட வரிச்சலுகைகள். நான் முடியவே முடியாது என்றேன். அப்படியென்றால் உங்களோடு இனிமேல் நான் வாழ முடியாது என்றாள் அவள். நான் திகைத்தேன். அவள் என்னை ஏலியனாக மாற்ற தயாராக இருந்தாள். அதற்கான படிவத்தை கூட பூர்த்தி செய்து என் கையெழுத்தை அவளே போட்டிருந்தாள். அது தெரிந்தவுடனே என் 3 மகன்களையும் அவளுக்கு தெரியாமல் அழைத்து கொண்டு பூமிக்கு வந்தடைந்தேன். என் பெற்றோர் வீட்டுக்கு பூமியில் உள்ள ஏலியன்ஸ் காவலர்கள் குற்றப்பத்திரிகையோடு வந்துவிட்டனர். என் மகன்களை தேடி வீட்டை சல்லடை போட்டு சலித்தனர். 3 மகன்களையும் அவள் அம்மாவிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையென்றால் பேப்பர் கண்ணாடி தொழில் லைசன்ஸை ரத்து பண்ண போகிறோம் என்று என் பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்றனர். ஏலியன் மனைவிக்கு சமாதான தூது அனுப்பினேன். மசியவில்லை. இங்குள்ள தலைவர்களிடம் பேசி பார்த்தேன். அவர்களும் பேசி பார்த்தனர். எந்த முடிவும் எனக்கு சாதகமாக இல்லை.
என் 3 குழந்தைகளும் தன் அம்மாவை நினைத்து வருந்துவதை விட அவளிடமே ஒப்படைக்கலாம் என்று நான் அவர்களை அவளிடமே ஒப்படைத்து விட்டேன். நான் அவளை பிரிந்துவிட முடிவெடுத்தேன். எனக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பை அறுக்க என்னால் முடியாது. இதற்கு முன்பு எங்காவது இப்படி நடந்துள்ளதா என இணையதளத்தில் தேடி பார்த்தேன். நான் தான் முதலாவது. என் மனைவி என்மேல் இருந்த ஆத்திரத்தில் என் தொழிலை பல வழிகளில் முடக்க பார்த்தாள். என் மனைவியின் அப்பா அங்கு பெரிய அரசியல்வாதி. என் தொழிலை முடக்க இது போதாதா? அப்படியும் மீறி என் பணம் விளையாடியதால் நான் தப்பித்தேன். 6 ஆண்டுகள் ஓடிவிட்டது. என் மகன்களை பார்க்க மட்டும் அவ்வப்போது சென்று வருவேன். எனக்கு பின்பு எத்தனையோ மனிதர்கள் ஏலியனை திருமணம் செய்து கொண்டனர். அதில் சிலர் வாழ்க்கை பிரச்சனை ஆயின. சில மனிதர்கள் ஏலியனாக மாறி சொகுசான வாழ்க்கைக்கு மாறி போனார்கள். என் மனைவியின் மனம் மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதால் நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கதை முடிஞ்சிருச்சு. நம்மளும் ப்ரேயர் பண்ணிப்போம் அவங்களோட ஏலியன் ஒய்ஃப் மனசு மாறி வந்து அவங்களோட சேர்ந்து வாழணும்னு. யாருக்கு தெரியும், ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்குமோ என்னவோ. இந்த ஆசிரியருக்கு இப்போவே ஞானோதயம் வந்து இதெல்லாம் ஞான கண்ணால் பார்த்து நமக்காக ஒரு கதை எழுதியிருக்கார் போல இருக்குது. நம்மளும் என்ஜாய் பண்ணியிருப்போம்.